ஹாய், நாங்கள் சாய்கவி பேசுகிறேன். பயங்கரமாக அவரைக்காய் காய்ச்சிருக்கு, நிறைய பிஞ்சி மொக்கு வச்சிருக்கு. இது என்னென்னா பயங்கரமாக காய்கள் வந்திருக்கு, கொத்து கொத்தாக வருது. இப்போ இங்கே ஊர்லேயே எல்லார் வீட்லேயும் இந்த அவரை போட்டிருக்காங்க, வீட்டிலே போட்டிருக்காங்க. அது என்னென்னா காய் கொத்து கொத்தாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம வேண்டாங்கிற அளவுக்கு வருது. இப்போ இதை சந்தையிலையோ வீடு வீடாக கொண்டு கூட விற்றுடலாம். இன்றைக்கி காய் இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம். பீக்கங்காய்லாம் இல்லை, 1-2 தான் இருக்குது. நிறைய மொக்கு ஓட்டு மேலே பயங்கரமாக மொக்கு பூ வச்சுருக்கு. இதெல்லாம் இப்போ பாருங்கள், இவ்வளோ அவரைக்காய் வந்துடுச்சு. இந்த அவரைக்காய் பாருங்கள், இது 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. யாருக்கெல்லாம் நாட்டு அவரை பிடிக்கும்? சூப்பராக தேங்காய் துருவல் போட்டு, கடுகு கருப்பில் வெங்காயம் போட்டு, ஒரு வரமிளகா 2 போட்டு, இல்லை பச்சை மிளகா தாளித்து தேங்காய் போட்டுடலாம். கடைசியாக பொடி பொடியாக நறுக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சுக்கலாம், பருப்பு கடைஞ்சிக்கலாம். பருப்பில் இந்த அவரைக்காயை போட்டு சாம்பார் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கு இல்லையா? இதை தான் இப்போ கொண்டு போய் விற்றுடலான்னு பார்க்குறேன். நம்ம வீட்டுக்கு இவ்வளோலாம் யூஸ் ஆகாது. நம்ம டெய்லியும் 2 நாளைக்கு ஒருக்கா அவரைக்காய் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி அவரை செடி வச்சு அவரைக்காயை பறித்து நல்லா சாப்பிடுங்க. இயற்கையாக எந்த கெமிக்கலும் போடாமல் வர்றது தாங்க சந்தோஷமே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.